Hi guys, welcome to TamilTutEra. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோனா Boolean Operators in Python. ஸோ பைத்தானில் Boolean Operators என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா and, or, and not. ஸோ இந்த மூணு Boolean Operators இருக்குது. ஸோ இதை வச்சு எப்படி பைத்தானில் வேரியபிள் வந்து எப்படி நம்ம அக்சஸ் பண்ணுறது, லாஜிக் எப்படி எழுதுறது, இது எல்லாமே இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம டெமோக்குள்ளே போகலாம். ஸோ இதான் என்னோட ஜூபிட்டர் பைத்தான் நோட் புக். ஸோ இப்போ நான் வந்து நியூ பைத்தான் நோட் புக் இப்போ நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து சாப்டர் 017 ஸோ இதில் வந்துட்டு பூலியன் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நோட் புக் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்துட்டு நம்ம இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு அண்ட் ஆப்ரேட்டர் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் ஒரு சிம்பிள் வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ ஜெண்டர் ஈக்குவல் டு அப்படின்னு, ஸோ மேல், ஓகே. ஸோ ஜெண்டர் ஈக்குவல் டு மேல். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஏஜ் வந்து ஸோ 30 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இந்த ரெண்டு இதை வச்சு எப்படி வந்து நம்ம சீனியர் சிட்டிசனாக இல்லைன்னு எப்படி நம்ம பார்க்குறதுன்றதை பார்ப்போம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இஃப் ஜெண்டர் டபுள் ஈக்குவல் டு மேல் அண்ட், ஸோ ரெண்டுமே இருக்கணும். ஸோ மேலாகவும் இருக்கணும் அண்ட் தென் வந்துட்டு ஸோ ஏஜ் வந்து கிரேட்டர் தென் 30. ஸோ கிரேட்டர் தென் 30. ஸோ கிரேட்டர் ஈக்குவல் டு 30 இருந்ததுன்னா ஸோ சீனியர் மெயிலுக்கு சொல்லலாம். இல்லாட்டி நீங்கள் இதில் வந்துட்டு ஸோ 17 வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் ஏஜ் 17 நான் மாற்றிக்கிறேன். இங்கே ஏஜ் 17 நான் கொடுத்துக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் 60 நான் கொடுத்துக்கிறேன். ஸோ அப்போ என்ன ஆகும்னா, ஸோ கிரேட்டர் தென் 60 ஈக்குவல் டுவாக இருந்துச்சு அப்படின்னா, ஸோ இப்போ இந்த 17ன்றது பார்த்தீங்கன்னா கிரேட்டர் ஈக்குவல் டு 60 தான் இருக்குது. ஸோ 17ன்ற வேல்யூ வந்து 60க்கு மேலே தான் இருக்குது அண்ட் தென் வந்து ஈக்குவல் டு மேலே இருக்குது. ஸோ இப்போ இந்த மாதிரி கண்டிஷன் இருந்துச்சு அப்படின்னா, ஸோ அவங்களுக்கு வந்து நான் வந்து பிரிண்ட் சீனியர் சிட்டிசன் அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். ஸோ சீனியர் சிட்டிசன். ஸோ இப்போ இதுவே எல்ஸ் பார்ட்லனா, ஸோ நாட் ஏ சீனியர் சிட்டிசன் அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து இது திரும்பி ரன் பண்ணுறேன். ஸோ ஏஜ் 70. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன் வந்துச்சு. ஸோ இந்த அண்டு கண்டிஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு ஜெண்டர் டபுள் ஈக்குவல் டு மேல். ஸோ ஜெண்டர் வேரியபிள் வந்து ஈக்குவல் டு மேலாக இருக்கான்னு பார்க்கும். ஓகே, ஸோ இது மேல் கண்டிஷன் வந்து கரெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, ஸோ ஜெண்டர் வந்து மேலாக தான் இருக்காங்க அப்படின்னா, ஸோ இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ ஆயிரும். அண்ட் ஸோ ஏஜ் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 60 பார்க்கும். ஸோ ஏஜோட வேரியபிள் வந்து 70 இருக்குது. இப்போ 70 வந்து கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 60. ஸோ இந்த கண்டிஷனும் ட்ரூ ஆயிடுது. ஸோ அண்டு பொறுத்தவரை ரெண்டு பக்கம் நீங்கள் கம்பேரிசன் பண்ணும்போது, ஸோ ரெண்டு பக்கமும் ட்ரூவாக இருந்தால் தான் இது ட்ரூ. அதில் அட்லீஸ்ட் ஏதாவது ஒன்று ஃபால்ஸ் ஆனாலுமே ஸோ ஃபால்ஸ் ஆயிரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ நான் இங்கே இதில் வந்துட்டு நான் 60 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், சாரி 30 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ இங்கே என்ன ஏஜ் வேல்யூ என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே 13 வரும். ஸோ 30 வந்து கிரேட்டர் ஈக்குவல் டு 60 கிடையாது, லெஸ் தென்னு. ஸோ இப்போ இங்கே நான் எக்ஸிக்யூட் பண்ணும்போது நாட் ஏ சீனியர் சிட்டிசன் வரும். ஸோ இந்த மாதிரி வந்து அண்ட் ஆப்ரேட்டர் அண்ட் பூலியன் ஆப்ரேட்டர் வந்து நீங்கள் பைத்தானில் யூஸ் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதிலே வந்துட்டு செமஸ்டர் ஆவரேஜ் நம்ம பார்ப்போம். ஸோ செமஸ்டர் ஆவரேஜ் வந்து செம் ஆவரேஜ் ஈக்குவல் டு 83 அண்ட் தென் ஃபைனல் எக்ஸாமில் எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்றதும் பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ இந்த செமஸ்டர் வந்து இப்படி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த ஆவரேஜ் ஃபைனல் எக்ஸாம் வச்சு ஆர் கண்டிஷன் யூஸ் பண்ணி, ஸோ எப்படி, ஸோ ரெண்டுமே அட்லீஸ்ட் ஏதாவது ஒன்று கேட்டதான இருந்துச்சுன்னா, ஸோ இது வந்து ஏ கிரேடு அந்த மாதிரி. ஸோ இதை வந்துட்டு செமஸ்டர் ஆவரேஜ் greater than or equal to average, sorry, greater than or equal to 90 or final underscore exam greater than or equal to 90. ஸோ இப்போ இந்த இது கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் கெட்ஸ் an A grade அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ இதில் பார்த்துட்டிங்கன்னா செம் ஆவரேஜ் வந்து கிட்ட தான் ஈக்குவல் டு 90 பார்க்குது.
ஸோ செம் ஆவரேஜ் வந்து ஈக்குவல் டு 83 கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ அதில் பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆயிரும். ஏன்னா 83 வந்து greater than equal to 90 கிடையாது. ஆர் ஃபைனல் எக்ஸாம். ஸோ ஃபைனல் எக்ஸாம் வந்து இங்கே 94 நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். பட் இங்கே வந்து கண்டிஷன் வந்து 19 கொடுத்துருக்கேன். ஸோ 94 வந்து greater than equal to 90 தான். ஸோ இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ ஆயிடுது. ஸோ ஆர் கண்டிஷன் வந்து அட்லீஸ்ட் ஏதாவது ஏதாவது ஒரு கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்தாலே இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பிரிண்ட் ஆயிரும். ஸோ அப்போ இது ஃபால்ஸ் ஆயிருக்கு, இது ட்ரூ ஆயிருக்கு. ஸோ அப்போ வந்துட்டு நம்ம இது ட்ரூன்னு தான் கன்சிடர் பண்ணோம் இது பைத்தான். ஸோ ஏன்னா வந்து ஆர் கண்டிஷன். ஸோ இது ரெண்டில் ஏதாவது ஒன்று ட்ரூவாக இருந்தாலே ட்ரூ தான். ஏன்னா பட் இதுவே அண்டில் பார்த்தீங்கன்னா ஸோ ரெண்டுமே ட்ரூ இருந்தால் தான் ட்ரூ ஆகும். ஆர் கண்டிஷன் பொறுத்தவரை ரெண்டில் ஏதாவது ஒன்று ட்ரூவாக இருந்தாலும் ட்ரூ தான் கண்டிஷன். ஸோ இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் கெட்ஸ் ஆன் ஏ கிரேட் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இப்போ இதுவே நாட் கண்டிஷன் எப்படின்னு பார்ப்போம். ஸோ நாட் ஆப்ரேட்டர் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு கிரேடு வந்து நாட் ஆயிருக்கு அப்படின்னா, ஸோ இல்லை ஏதாவது ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிள் ஏதாவது நீங்கள் ஏதாவது எந்த எக்ஸாம்லாம் எடுத்துங்க, அது வந்து நாட், ஸோ அது இல்லை, அதை தவிர்த்து அந்த மாதிரி நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கிரேடு கொடுத்துட்றேன். ஸோ கிரேட் ஈக்குவல் டு 87. இப்போ வந்து இஃப் நாட் கிரேடு டபுள் ஈக்குவல் டு -1. ஸோ -1 தவிர மற்ற எந்த இது இருந்தாலுமே ஸோ த நெக்ஸ்ட் கிரேட் would be B அந்த மாதிரி. ஸோ நான் print வந்து இது நான் print பண்ணுறேன். ஸோ த நெக்ஸ்ட் கிரேட் இஸ் B கிரேட் அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ இது நான் வந்துட்டு இஃப் நாட் கிரேட் டபுள் ஈக்குவல் டு -1. ஸோ 87 வந்து ஈக்குவல் டு -1 கிடையாது. ஸோ அப்போ வந்து பிரிண்ட் ஆயிரும். இப்போ இது வந்துட்டு நாட் ஈக்குவல் டு 0 அந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்க்ளமேஷனாகவும் நீங்கள் கொடுத்து ட்ரை பண்ணலாம். ஸோ இஃப் நாட் கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம நாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி இப்போ நான் நாட்டு கொடுக்குறேன். ஸோ நாட்டு பதிலாக எக்ஸ்க்ளமேஷன் சில பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நாட்டு கிரேடை வந்து இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறேன். ஸோ த நெக்ஸ்ட் கிரேட் இஸ் பி கிரேட். ஸோ இது ட்ரூ ஆயிருக்கு. இப்போ நான் வந்துட்டு 87 கொடுக்குறேன், என்ன வரும்னு பார்ப்போம். ஸோ பிரிண்ட் ஆகுது. ஏன்னா இது நாட் கிரேடு ஈக்குவல் டு 87 கிடையாது. ஏன்னா இதுவும் 87, இதுவும் 87. ஸோ இது நாட் கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இஃப் நாட்னு கொடுத்தா தான் வந்து இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ ஆகும். ஸோ இப்போ வந்து இந்த நெக்ஸ்ட் கிரேட் இஸ் பி கிரேட் அப்படின்னு வந்துடுது. ஸோ இதுதான் அண்டு ஆர் அண்டு நாட் கேட் பற்றி நம்ம பைத்தானில் பார்க்குறது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.